சரி, இன்றைக்கு நம்மளுடைய மீட்டிங்கோட சப்ஜெக்ட் என்னன்னா ஜெம்மாலஜி. இந்த ஜெம்மாலஜி என்பது வந்து நம்ம ஆஸ்ட்ரோ மெடிட்டோ ஜெம்மாலஜி என்கின்ற டாபிக்ல பேச வருகிறார் இந்த பண்டிட் ஸ்ரீ ராஜசேகரன் பிள்ளை அவர்கள். திரு ராஜசேகரன் பிள்ளை அவர்கள் வந்து ஜெம்மாலஜிய அதுக்காகவே கோர்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து சென்னை ஐஐடி போன்ற பெரிய பெரிய இன்ஸ்டியூட், ஜெம்மாலஜி இன்ஸ்டியூட் த்ரூ அவுட் வேர்ல்டு லெவல்ல கன்சல்டண்டா இருக்கிறார். அங்க ஆனரரி விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஸோ அவர் வந்து நம்மிடையே பேச வருவது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் வந்து ஆரிஜின் வந்து எயிலிங் ஃப்ரம் ராஜபாளையமாக இருந்தாலும், ராஜபாளையம், மதுரை மற்றும் துபாய் போன்ற 3 இடங்களிலும் அவருடைய நவரத்னா டெம்பிள் என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வச்சு ஜெம்மோட ஸ்பெஷாலிட்டிஸை வந்து உலகம் முழுக்க பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்து இந்த ஜோதிடத்துடன் கலந்த ஜெம்மாலஜியோட நிலைப்பாடு என்ன, இது ஜோதிடமும் ஜெம்மாலஜியும் எந்த அளவுக்கு பின்னி பிணைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை நம்மிடையே கூற வருகிறார். அவரை நம்முடைய வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களின் சங்கம் சார்பாக பண்டிட் திரு ராஜசேகரன் பிள்ளை அவர்களை இந்த சபைக்கு வருக வருக என அழைக்கிறோம். வாங்க சார், வெல்கம் சார். பண்டிட் இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து உலகம் முழுக்க ஜூம்ல இந்த யூடியூப் மூலமாக டைரக்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்பதும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ திரு ராஜசேகரன் பிள்ளை அவர்கள் நம்மிடையே பேச வருகிறார். சார் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு ராஜசேகரன் சார், நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். எஸ், நீங்க பேசலாம் சார். ஓகே, வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் பிரீஃபா கொஞ்சம் சொல்லிடுங்க சார், எனக்கு முழுக்க தெரியல. ரைட், ஓகே. தைத்திரேய உபநிஷத்திலிருந்து ஒரு ஸ்லோகன் சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை பங்கு வைக்கிறேன். மாதுரு தேவோ பவ, பிதுரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அப்ப சொன்ன 3 தேவர்களும் மேல இருந்து கேட்கிறாங்க, 4வதா உள்ள அதிதிகளாகிய நீங்கள் என்னிட்ட இருந்து இந்த தகவல் பகிர்ந்து கொள்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் இறை சக்தியோட வணங்கி வாழ்த்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல அஸ்ட்ராலஜி என்னுடைய அந்த ப்ரோக்ராமை 3 டிவிஷனா மாத்துறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அஸ்ட்ராலஜி, தென் வி கோ வித் ஜெமாலஜி, then we will go with meditation. உங்களுக்கு எல்லாம் அஸ்ட்ராலஜிங்க தான் அத்துப்படியா இருக்கும். நீங்க எல்லாம் அஸ்ட்ராலஜில ஆல்ரெடி யூ ஆர் எமினன்ட் அண்ட் வெல் வேர்ஸ்ட். ஸோ அதை பத்தி உள்ள இன்டெப்த் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் கிளப்பிங் வித் அஸ்ட்ராலஜி வித் ஜெமாலஜி இஸ் a very tricky aspects. So along with meditation, it is also a tricky thing. So there we have to be a bit concentrative. So I will try my level best to explain in detail. So I hope you will enjoy it. So ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நான் வந்து உண்மையிலே தமிழ் புலமை உள்ள ஆள் கிடையாது. So you have to adjust me with the Tamil as well as the other language, okay, especially English. So sometime I will mix together. So I think most of you know it. So it is very simple. No so problem sir, எப்படியோ கருத்து தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருமே வந்து சொல்ல போனா நம்ம தமிழர்களே கூட பாதி வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ்ல சேர்த்து தான் பேசிக்கிறோம் நம்ம உட்கார்ந்துட்டு. வழி கிடையாது. But in fact, நீங்க பியூர் தமிழ் சொன்னீங்கன்னா எங்களுக்கே தெரியாது.
அது மாதிரி ஆயிடும். அதனால உங்களுக்கு என்ன ஃப்ளூயன்சி இருக்கோ அந்த ஃப்ளூயன்சில அடிங்க, நோ ப்ராப்ளம். Right, okay. Right, let me go with the astrology first. Sir, astrology-ல நீங்க எல்லாருமே தேர்ச்சி அடைஞ்சவங்களா இருக்கீங்க. அஸ்ட்ராலஜியை பத்தி ஒரு சின்ன பிரீஃபிங். அஸ்ட்ராலஜியை நான் என்ன கணக்குல பாக்குறேன்னு கேட்டா, இட்ஸ் a time travel chart made by human and developed by the sages. It is our time travel chart. It's a travel itinerary. An astrologer is a guy who can understand, who can evaluate, who can manipulate, he can read, understand, and he can guide us. This is the way you are going to travel. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட அஸ்ட்ராலஜி. இதுல அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு சயின்டிபிக்கா இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அது சயின்டிபிக்காகவும், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு அது ஜூடோ சயின்ஸாகவும் தெரியுது. அப்ப சயின்ஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரிப்பீட்டபிள் வித் எவ்ரி ஒன் அண்ட் மேட்சஸ் வித் எவ்ரி ஒன். சூடோ சயின்ஸ் மீன்ஸ் இட் டோன்ட் மேட்ச் வித் எவ்ரி ஒன். எஸ்பெஷலி நான் என்ன அடுத்த ஒரு கோணத்தில் பார்க்கணும்னா, இட் இஸ் ஏ சைக்காட்ரிக் லெவல் ஆஃப் திங்கிங் ஆர் த பிரசன்டேஷன். அண்ட் அஸ்ட்ராலஜர் இஸ் எ சைக்காட்ரிஸ்ட் ஆஸ் வெல். இப்ப சைக்காட்ரி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அதை படிச்சு அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்ககிட்ட வந்து கேட்கிற கிளையண்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட விவரங்கள் எல்லாம் கேட்போம். கேட்டு புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுவோம். Whereas an astrologer is entirely different guy. அவர் என்ன செய்யறாரு, வர சொல்றாரு, உங்களுடைய நேர காலத்தை சொல்லுங்க, பிறந்த நேரத்தை சொல்லுங்க, பிறந்த ஊரை சொல்லுங்க, டைமை மட்டும் சொல்லுங்க. Then he start to say, உங்களை பத்தி விவரத்தை அவர் சொல்றார். அதுக்கு நீங்க எல்லாரும் ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். Whereas the studied guy, சயின்டிபிக்கா படிச்சவர் உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு பதில் சொல்றாரு. நீங்களா சொல்றீங்க, அவரை பத்தி விவரத்தை நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு எவ்வாறான டிராவல் லைஃப் ஸ்டைல்ஸ் டிராவல்ல நீங்க சஞ்சாரம் பண்றீங்க அப்படின்னு அவருக்கு உணர்த்துறீங்க. அந்த உணர்வுக்கு ஏதாவது விக்னம், இடையூறுகள், பிரச்சனைகள் உண்டானால் அதை நிவர்த்தி பண்றதுக்கு வழிமுறை சொல்லி கொடுக்குறீங்க. Whereas the scientific guy, அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு மெஷின் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், டெஸ்ட் வேணும், பலவிதமான யோசனைகள் வேணும், ஐடியாஸ் வேணும். Then he will give you some tablet, some medicine, some suggestions, this and that, so many things. That is science, and this is pseudoscience. Whereas this science gives you a result which is ultimately better than the real science. So இந்த இடத்துல தான் ஒரு சின்ன வித்தியாசம். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம நிறைய படிக்க வேண்டி இருக்குது. இதுக்கு வேண்டி படிக்கிறதுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டமோ பிரைவேட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கே தவிர ஒரு அகாடமிக்கல் ப்ரோக்ராம், ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல உள்ள ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது இல்லை. பட் வேராஸ் தி அலைட் பீப்புள், ரொம்ப உயர்ந்த லெவல்ல உள்ளவங்க எல்லாம் இது படிச்சுட்டு they are using it very properly. This is my views and thoughts about astrology. ஒரு சின்ன உதாரணத்தோட அதை முடிவு பண்றேன். அஸ்ட்ராலஜியில பாருங்க, ஒரு பிறவி அது தவறுதலான பிறவியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு they have to go for the DNA test. Whereas an astrologer, he can tell you from the chart, சந்திரனு கேட்ல செவ்வாய், செவ்வாய் கேட்ல சூரியன். அப்படி இருந்தால் அதோட அர்த்தம் அவர் யார சந்ததி. இது உங்களுக்கு விளக்கமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எட்டுல லக்னத்துக்கு எட்டுல சூரியன் பிளஸ் மாந்தி இருந்தால் he is a doubting guy. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆருக்கு, அஸ்ட்ராலஜருக்கு. Whereas the same thing goes with the science fellow, then it is a difficult thing. Okay, so this is the way we have to interpret. So அதை என்னென்ன வழியில பார்க்கலாம். So I told you from the very beginning that it is a time
travel chart given by the Almighty. So an astrologer, he can interpret and he can guide you. So shall we go with the slideshow, sir? Okay, sir. I will share. Okay. Share approval. Can I share it? Yes, you can share. Can I see it? Yes. Right. So astrology is a psychiatric subject and it is a data and matters for evaluation. So இது வந்துட்டு நிறைய சைக்காட்ரிக்கா உள்ள இன்ஃபர்மேஷன், அவர் மனோதத்துவ ரீதியான காரியங்கள், அவருக்கு தெரியாத காரியத்தை, ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்த நிறைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பத்தி நம்ம படிக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதை பத்தி நம்ம எவ்வாறாக பார்ப்போம். So it is science. The science says so many things. So you have to go and study in the universities, and there are a lot of things that I told you in the earlier minutes. So they have to go with a lot of gorgeous information to this and that. They will ask you a question, then they will give you the suggestions. Whereas the pseudoscience, can I take it? It's troubling, yeah. Whereas the pseudoscience, it is very simple, it is very tricky, and the guy who is evaluating or analyzing, he can go through and he will tell you in advance without asking you anything. He will tell you, you are traveling in this way, you have this problem, that problem, and you are facing this thing, and is this correct or not? And if the answer is correct, then the astrological factor is correct. Oh, it's not moving. Yes, sir. The very few things about astrology in somebody is intruding. The lagna. The lagna is the native, and it goes with the person in charge or the person in question, and the Rasi is the mind, and then the sun, that is the nakshatra or the sun related aspects, goes with the spirit. This is what we know, and I or in general we can say the Brahma, Vishnu and Shiva, the body, mind or Atman, the Dharma, bliss or enjoyment, spirit, psychic thing or relativeness, positive, negative, neutral, Pida, Sudan, Parisuddha, Avi, Deha, Deva, Manusha and Rakshasa, Parvati, Lakshmi, Saraswati, knowledge, power, wealth, past, present, future, and it goes on. And in a very tricky way, I take the simple way of logical way, that is, the lagna is the car. That is what we are. The mind is the driver. The spirit is the passenger, or the soul is the passenger. This is what the chart is made of. So with that, we will have our travel from the birth to our destination. So here I say, God sent you for a free ride. இலவச பயணத்தை மேற்கொள்ள கடவுள் உங்களை அனுப்பியுள்ளார். Okay, you can enjoy your travel. அத எவ்வாறாக அனுப்பியிருக்கார் அப்படின்றதுதான் உங்களுடைய travel itinerary. From the chart you can identify, you can understand very well. So the other thing is, உங்கள் பயணத்தின் நோக்கம் என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கடவுள் உங்களை எதுக்கு அனுப்பியிருக்காங்க? அர்த்தா, பொருள் சேர்க்கிறதுக்கா, தர்மம் பண்றதுக்கா, காம என்ஜாய் பண்றதுக்கா, இல்ல மோட்சம் அடைகிறதுக்கா அப்படின்றதுதான் உங்கள் வரவு. கடவுள் உங்களுக்கு அந்த ட்ரிப்பை தான் அனுப்பியிருக்கார்.
அடுத்து பார்த்தாச்சுன்னா objective of your travel, உங்கள் பயணத்தின் நோக்கம் என்ன, புருஷார்த்தம். நம்ம ஜாதக ரீதியா சொன்னா புருஷார்த்தத்துல பொருள் சேர்க்கிறதுக்கு, தர்மத்துக்கு, காமத்துக்கு, இச்சைக்கு, then we will go with moksha. இதுல பாருங்க, very simple, 1, 6, 7 and 8. இதுதான் நம்மளுடைய சார்ட்டோட வெரி ஸ்பெஷாலிட்டி ஏரியா. பட் 6 and 8 எடுத்துக்கிறது சாதாரணமா நான் எல்லா அஸ்ட்ராலஜிலையும் என்ன பாக்குறேன்னா, மிரட்டுறது மாதிரி, பயப்படுறது மாதிரி உள்ள ஆங்கிள் அதை பாக்குறாங்க. 6 அப்படின்னு சொன்னா நோய் நொடி, கடன் தொல்லை, தொப்புறா அப்படின்னு சொல்றாங்க. தென் 8ன்னு சொன்னா எல்லாம் ஹிடன் ஃபேக்ட்ஸ், அது லைஃபை பத்தினது, உயிரை பத்தினது, அது மறைஞ்சு போகும், காணா போகும் அப்படின்னு 6, 8, 10 மறைஞ்சது, மறைவு ஸ்தானம், இல்லைன்னா பயம் உண்டாக்குற ஸ்தானம். whereas it is not like that. நான் என்ன பாக்குறேன்னு கேட்டால், உங்களுடைய பிறவி லக்னம் என்னது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த லக்ன நோக்கம் என்ன, டிராவல் நோக்கம். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். அர்த்தாத்துக்கு வேண்டி நீங்க பிறந்து வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கம் காமமா இருக்கும். காமம். அதுக்கு சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா, தர்மம் பண்ணுவீங்க, தர்மத்தை உபயோகப்படுத்தி காமத்துக்கு வருவீங்க, அதுக்கு பிறகு மோட்சத்துக்கு போயிருவீங்க. தட் இஸ் தி ட்ரினிட்டி, இல்லைன்னா அந்த திரிசூல். இதுல இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு எந்த ஒரு ஆங்கிள்லையும் வராது. வேற எந்த ஹவுஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எடுத்தாலும் இந்த அமைப்பு வராது. யூ கேன் ட்ரை. 2 எடுத்துக்கிட்டேன்னா வேற இடத்துக்கு போயிடும், 3 எடுத்துக்கிட்டேன்னா வேற இடத்துக்கு போயிடும். Whereas only in Lagna you can see what for you are here. All right. Then the other thing is Rahu and Ketu. சந்திரன்ல இருந்து 5 கிரகங்கள், சூரியன்ல இருந்து 5 கிரகங்கள். இந்த தாய் தந்தைன்னு எடுத்துக்கலாம். சந்திரன் ஒண்ணுதான் இருக்குது, சூரியன் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா மற்ற கிரகங்கள்லாம் டபுள் இருக்கு. அந்த டபுள் இருக்கிறதுக்கு மீனிங், சந்திரனை சுத்தி பஞ்சபூதங்கள், சூரியனை சுத்தி பஞ்சபூதங்கள். சந்திரனுக்கு உண்டான பஞ்சபூதங்கள் என்ன செய்யுது, சூரியனை சுத்திய பஞ்சபூதங்கள் என்ன செய்யுது. அந்த பஞ்சபூதங்கள் ரெண்டும் ஒரே ஆங்கிள், ஒரே காம்பினேஷன்ல இல்ல. When you have, I will send you the slides later if anyone wishes, then you can see எதிர் உள்ள நிலையில அது உச்சமாகுது, நீச்சமாகுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் சந்திரன் ஸ்தானத்துல போய் உச்சமாகுது. அதே இது சந்திரனோட வீட்டுல தான் உச்சம். Likewise we can take so many things. So உங்களுடைய வரவு இல்லைன்னா லக்னம் அர்த்தமா இருந்துன்னா, உங்களுடைய 6ஆம் பாவம் தர்மமா இருக்கும், 7ஆம் பாவம் காவமா இருக்கும், 8ஆம் பாவம் மோட்சமா இருக்கும். நீங்க தர்மத்துக்கு வேண்டி பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவம் காமமா இருக்கும், 7ஆம் பாவம் மோட்சமா இருக்கும், 8ஆம் பாவம் அர்த்தமா இருக்கும். லைக்வைஸ் இட் கோஸ். இதுதான் ஒரு இந்த சார்ட்ல ஸ்பெஷாலிட்டி. So I can there are some ignorance, I have to take these things out. Yes sir. So suppose we go with இந்த பஞ்சபூதத்துல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏருக்கு போயிடும். ஃபயர் அண்ட் ஏர். Then the supporting factors are earth as well as water. If it goes with the earth, then it goes with water. இது எப்பயுமே பார்த்த எந்த காம்பினேஷன்லையும் either fire and air or air and fire, either water and earth or earth and water. இந்த காம்பினேஷன்ல தான் இது அமைதே தவிர மாறி வர்றது இல்லை. So this is a very tricky aspect. இது எங்க எல்லாம் வேலை செய்யணும்னு we will correlate and converge in future sessions.
see the planetary positioning பாருங்க. மெர்க்குரி ரெண்டு ஸ்டேட்டஸ்ல இருக்குது. சந்திரனாக இருந்தால் மெர்க்குரி வந்து ஏர்ல இருக்கும், ஏராக வேலை செய்யும். அப்ப அதுல ஏர்னு சொல்லியாச்சுனாலே he will be மெர்க்குரி இன்டெலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கவர். அப்ப அவர் வந்துட்டு பரபரப்பான வைட் ஆங்கிள் ரொம்ப அதாவது நேரோ மைண்டடா யோசிக்க மாட்டார், ப்ராட் மைண்டடா யோசிக்கிற ஒரு நேச்சர்ல இருப்பாரு. பிகாஸ் இட் இஸ் இன் மூன்ஸ் ஏரியா, மைண்ட் ஏரியா. வேறாஸ் அதுவே நேரா எர்த் ஏரியாவுக்கு போயிருச்சுன்னா he will be very strong and very stringent யோசிக்கிற ஒரு ஆளா மாறிடுவார். சேம் இஸ் தி கேஸ் வித் வீனஸ். வீனஸுக்கு போயிட்டோம்னா அவர் எர்த்லயே இருக்காரு, ஏர்லயே இருக்காரு. எர்த்தா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருப்பார், ஏரா இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டா இருப்பார், ப்ராட் மைண்டடா இருப்பார். திஸ் இஸ் த வே டு கோஸ். அப்ப 1 6 7 8 திஸ் இஸ் த காம்பினேஷன். நார்மலி I don't think so that people are very much keen in that area. Right. உங்களுடன் பயணிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யார்? நீங்க மட்டும் டிராவல் பண்ணல, உங்க கூட ஆளுகளை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. யார் வந்திருக்கான்னு கேட்டா உங்களுடைய மனம் பிளஸ் உங்களுடைய ஆத்மா. That's why I told the lagna or the man in question is the car, the driver is the mind, the soul is the passenger. So இவங்க ரெண்டு பேரும் சேராம உங்களால டிராவல் பண்ணவே முடியாது. அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா something is wrong. நீங்க கொண்டு வரும்போ what are the other gadgets, என்னென்ன பொருள்கள் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? டிராவல் பண்ணும்போது தேவையான பொருள்கள் எதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா you took the planetary combinations. அப்ப செவ்வாய் எங்க இருக்கு, புதன் எங்க இருக்கு, வியாழன் எங்க இருக்கு, இந்த குவாலிட்டி அந்த காம்பினேஷனை தான் நீங்க அந்த ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்திருக்கீங்க. டிராவலுக்கு வேண்டி நீங்க பயன்படுத்தி வர்ற நேச்சர் ஆஃப் டிராவல் ஆர் தி காட்ஜெட்ஸ். ரைட். நீங்க யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா, நீங்க யாருன்னு கேட்டாச்சுன்னா then we can say house of importance. யார் இந்த ட்ரைடன்ட்ல போய் பார்க்கணும். திரிசூலத்துல பார்த்துட்டோம்னா 1 6 7 8 முனை பார்த்தாச்சுன்னா நீங்க எதுக்கு வேண்டி வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஃப் இட் இஸ் here it is Jupiter in the first house, that means Jupiter, it is for fire. நீங்க ஃபயரா அப்படின்னு உள்ள ஒரு ஏரியால வந்திருக்கீங்க, ஜூபிட்டருடைய குவாலிட்டியில வந்திருக்கீங்க. யுவர் டிராவல் வில் பி டுவர்ட்ஸ் Mercury or air. Then you will end up with moksha. உங்களுடைய பயணம் இல்லைன்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான வழியில பயணம் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும்னா ஹவு ஸ்ட்ராங்கர் ஆர் யூ அப்படின்னு உள்ள கேள்வி வந்துச்சுன்னா then you have to go with the வர்க்கா சார்ட்ஸ். வர்க்கா சார்ட்ஸ்ல போனீங்கன்னா எந்த வர்க்கால எந்தெந்த பிளானட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது, எந்தெந்த அமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்குது, அப்ப நீங்க எந்த விதத்துல ஸ்ட்ராங்கான பயணத்தை மேற்கொள்றீங்க. அதுல வர்க்கோத்தமம் பார்த்தால் தெரிஞ்சு போகும். வர்க்கோத்தமத்துல நிறைய வர்க்கோத்தமத்துல பர்டிகுலர் பிளானட் வெரி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா that planetorial quality will be reflecting on you throughout your life. That is the strongest quality vested on you. How will you travel? எப்படி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு தெரியறதுக்கு you have to go with the திசா. உங்களுடைய திசையை பார்த்துட்டீங்கன்னா அந்த திசை தான் பிறந்தப்போ எந்த திசை இருந்ததோ அந்த திசையில இருந்து ஒவ்வொன்றா that you know, all of you are well versed. உங்களுக்கு அது நல்ல அழகா தெரிஞ்ச விஷயம். அப்ப நீங்க டிராவல் பண்ற itinerary எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்டத்துக்கு நீங்க பயணிப்பீங்க. Then how you know? உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ், நீங்க இப்ப
எந்த திசையில இல்லைன்னா எந்த நிலையில டிராவல் பண்றீங்க, இப்ப உள்ள உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு யூ ஹேவ் டு கோ வித் யுவர் கோச்சார். பிரசன்ட் கோச்சார பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் தி அப்டேட். அதாவது வெதர் ஃபார்காஸ்டிங் மாதிரி. நான் இந்த அஸ்ட்ராலஜிக்கு மெயினா வெளிநாட்டுல எல்லாம் போனேன்னா அஸ்ட்ராலஜினே சொல்ல மாட்டேன், அஸ்ட்ராலஜர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா அஸ்ட்ராலஜர்னு சொன்னா அது ஒரு குறையா உள்ள மனோபாவத்துல மக்கள் எடுக்கிறாங்க. தென் ஐ சே லைஃப் ஸ்டைல் ஃபோர்காஸ்டர், லைஃப் ஸ்டைல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் அப்படின்னு அந்த வேர்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடு. வாட் இஸ் தட்? லைஃப் ஸ்டைல் ஃபோர்காஸ்டிங், ஹவ் யூ நோ அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகே, யூ கிவ் மீ தி டேட்டா தென் ஐ வில் டெல் யூ அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அதே தான் அஸ்ட்ராலஜர், ஓ அஸ்ட்ராலஜர், அஸ்ட்ராலஜி இஸ் a fake thing அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால we just say it's a lifestyle forecasting system. So உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை பத்தி தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா you have to go with your கோச்சார். கோச்சாரா இஸ் ஜஸ்ட் லைக் அவர் வெதர் forecasting. மழை பெய்யலாம், இத்தனை மணிக்கு பெய்யலாம், காத்தடிக்கலாம். அதே மாதிரி நீங்க சஞ்சாரம் பண்ற உங்களுடைய இது ஊர்ஜிதமா இருக்குது, இது இந்த பாதையில தான் நீங்க போய்கிட்டு இருக்கணும். பட் போற நேரத்துல இந்தந்த சில இடையூறுகள் இல்லைன்னா நன்மை தீமை எல்லாம் நடக்கலாம் அப்படின்னு உள்ளது தெரியறதுக்கு யூ ஹேவ் டு கோ வித் யுவர் கோச்சார். தென் உங்களுடைய முடிவு அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய சூழ திசையை பாருங்க. சூழ திசையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க எவ்வாறாக முடிவீங்க இல்லைன்னா திரும்பி போவீங்க அப்படின்னு உள்ளதை கண்டுபிடிச்சிடலாம். This is the way I interpret astrology or lifestyle forecasting system with my operations. Okay, so this is what I am doing it all the way through. So shall we come back, sir? Okay sir, stop பண்ணிடுங்க. So this is the kind of interpretation I have, and that's why I tell you it is a pseudoscience, but in fact it is a pseudo but a very effective science, whereas it is much better than the other science, the real science. Here you don't need any gadgets. Right now you need a laptop or a what we call it as a mobile phone or a smartphone. This way you can develop a lot. In astrology, you people are very well versed and you know many things. And I don't want to teach you any astrology to you people. Just a kind of interpretation. And that is the base how I work. Okay, thank you very much for this session. And we will go for the next thing. Any questions, please? Questions வந்து எல்லாம் மியூட் போட்டிருக்கேன் சார். இப்போ கொஸ்டின் வந்து ஏதாவது இன்னும் 2.5 நிமிஷம் இருக்கு சார். ரெண்டாவது செகண்ட் செஷன் போறதுக்கு. இந்த 2.5 நிமிஷத்துல யாருன்னா கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். இன்னும் 2 minutes இருக்கு. Right. ஆமா, நம்ம செகண்ட் செஷன் போயிட்டு அதுக்கு அப்புறம் கேட்கலாம் சார். Yes indeed, yeah. ஆமா. So this is the way I operate. Okay. This is the first time that I am operating in. எனக்கு ஒரு சின்ன டவுட். Yes sir. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நீங்க வந்து எடுத்த உடனே அர்த்த தர்ம காம மோட்சா சொன்னீங்க மேஷத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது. ஆனா வந்து யூசுவலா வாட் வி சே ஃபர்ஸ்ட் வந்து தர்மா கர்மா காமா மோட்சா இப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. Yes sir. நீங்க கொஞ்சம் லைட்டா மாத்தி இருக்கீங்க. இந்த தர்மாவும் அர்த்தத்தையும் தர்மத்தையும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். Yes sir, you are right. Because the dharma comes once you are here and you make something, then only you can do the karma, dharma. Without anything, you can't do any dharma. You have to be active, then only you can do any dharma. Okay. That is why I start with the artha. Oh. Artha. You start first, then you end up with other things. For sentimental reason, I believe for sentimental reason people used dharma first. Yes. Whereas in fact it goes with the artha. Okay. So I think I clarified your question. Okay, thank you. So first you taking after getting some money only we have to do some dharma. So yes, in that way you are saying.
Yeah. Yes. You have to be effective. You have to be Yes. active. Okay. Then only you can execute. At least we should have something. And the something Yeah. is the dharma, artha. Yes, sir. Yes. Without artha, you can't do anything. Yes. First you fill the packet, then you will do the Yeah. dharma. Okay, thank you. Yes, sir. Sir. Yes, sir. Yeah, You're right. KKG sir is 1 minute. Vanga sir, welcome. KKG is waiting for. Yeah.